Hello everyone, welcome to my channel Techie Bloom. My name is Tulasi Raman. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃப்ரேம் ஒர்க்கை யூஸ் பண்ணி நம்ம வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுங்கிறத பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங். ஸோ சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது. நம்ம கிட்ட வந்து ஒரு டேட்டா செட் இருக்கு. அந்த டேட்டா செட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு லேபிள்ஸ் இருக்கு. லேபிள் அப்படின்னா இப்போ உங்ககிட்ட ஒரு எக்ஸல் ஷீட்டோ இல்லை ஒரு டேட்டா பேஸில் ஒரு எஸ்கியூஎல் டேட்டா பேஸோ இல்லை எதுவோ இல்லை ஒரு சிஎஸ்வி ஃபைலோ எந்த டேட்டாவிலையுமே பார்த்தீங்கன்னா உங்களோட காலம் நேம்ஸ் இருக்கு. ஓகே, இந்த டேட்டா வந்து இதுக்கு சேர்ந்தது, இந்த டேட்டா வந்து இதுக்கு சேர்ந்தது அப்படிங்கிற ஒரு காலம் நேம் இருக்கு. அப்படிங்கிறத வச்சு அந்த டேட்டா வச்சு அதுல இருந்து ஒரு மெஷின் லேர்னிங் மாடல் நம்ம கிரியேட் பண்றதுக்கு பேர் தான் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ இந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல என்ன இன்னும் 2 விதமா நம்ம பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிளாசிஃபிகேஷன் அண்ட் அனதர் ஒன் இஸ் த ரிக்ரெஷன். கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த இப்போ இந்த இந்த சார்ட்ல பாருங்க, இந்த டேபிள்ல பாருங்க, நம்ம கிட்ட நான் சொன்ன மாதிரி இதுதான் வந்து ஒரு லேபிள் டேட்டா அப்படிங்கிறது நமக்கு காலம் நேம் இங்க இருக்கு. ஓகேவா? பிபிங்கிறது இதோட ஃபீச்சர். கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால், குளுக்கோஸ் லெவல், ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம படிக்க பண்றோம். சப்போஸ் இப்போ நீங்க வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் வந்து என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு இருக்கு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்த மோஸ்ட்லி கொடுக்கும். இதுக்கு பேர் பைனரி கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த டேட்டா செட் என்னங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டை இது வந்து ஒரு பேஷண்ட் ஒரு டேட்டா செட். இந்த டேட்டா செட்டை யூஸ் பண்ணி இந்த பேஷண்ட் ஒன்னுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போறோம். ஸோ இது நமக்கு என்ன இப்போ இதில் இந்த இந்த மிஷின் லேர்னிங் மாடல்ல இருந்து நமக்கு என்ன அவுட்புட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேரு தான் வந்து கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஏன்னா நம்ம இருக்கு, இல்ல அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல பார்த்தீங்கன்னா, இந்த வேரியஸ் ஃபீச்சர்ஸ யூஸ் பண்ணி, இந்த பிபிங்கிற ஃபீச்சர், கொலஸ்ட்ரால்ங்கிற ஃபீச்சர், குளுக்கோஸ் லெவல்ங்கிற ஃபீச்சர், இத பேஸ் பண்ணி நம்ம கிட்ட ப்ரீவியஸா வந்து ஒரு டேட்டா செட் இருக்கு. ஓகேவா? அவங்களுக்கு இந்த ரீடிங் இருக்க பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிசீஸ் இருக்கு அப்படின்னு இந்த டேட்டா சொல்லுது. அதே மாதிரி இந்த ரீடிங்ஸ் இருக்க பேஷண்ட்டுக்கு ஹார்ட் டிசீஸ் இல்லைங்கிறது இந்த ரோ சொல்லுது. இந்த பேஷண்ட்டுக்கு இல்லைன்னு சொல்லுது. ஸோ இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒரு 100 டேட்டா டைப் 100 விதமான டேட்டாஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை யூஸ் பண்ணி நாம வந்து ஒரு மாடலை வந்து கிரியேட் பண்றோம். ஓகே, அந்த மாடலை கிரியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற அவுட்புட் என்ன சொல்லும் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா இன்னொரு ரோ இந்த டேட்டால இல்லாத ஒரு பேஷண்ட்டை நம்ம இந்த மாடலுக்கு சொல்றோம். ஸோ இப்போ உதாரணத்துக்கு பேஷண்ட் 5, இந்த பேஷண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிபி வந்து 150 இருக்கு, கொலஸ்ட்ரால் வந்து 200 இருக்கு, குளுக்கோஸ் வந்து ஒரு 160 இருக்கு அப்படின்னு இந்த மாடல்கிட்ட சொல்லும்போது இந்த மாடல் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னா ஹார்ட் டிசீஸோட ப்ரிடிக்ஷனை கொடுக்கும். அதாவது இந்த ரோவை இந்த வேல்யூ சொல்லும். ஓகேவா? இதுக்கு பேரு தான் கிளாசிஃபிகேஷன். ஓகே, கிளாசிஃபிகேஷன் என்னன்னா எஸ் ஆர் நோ. இது பைனரி கிளாசிஃபிகேஷன். இந்த கிளாசிஃபிகேஷன்ல ஒரு 2 விதமா இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பைனரி கிளாசிஃபிகேஷன் அண்ட் மல்டி லெவல் கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம் சொல்லுவோம். பைனரி கிளாசிஃபிகேஷன் என்னன்னா வெறும் எஸ் ஆர் நோ கொஸ்டின் மட்டும்தான் அது வந்து சொல்லும். இருக்கு இல்ல 0 1 அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும்தான் சொல்லும். இதே மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா மோர் தென் 2 டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் வந்து இது கொடுக்கும். இப்போ உதாரணத்துக்கு இதே மிஷின் லேர்னிங் மாடல்ல நம்ம இன்னொரு விதமாகவும் ட்ரெயின் பண்ணலாம். எப்படின்னா நம்ம கிட்ட ஒரு டேட்டா இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு ஃபியூச்சர்ல இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இன்னொரு கிளாசிஃபிகேஷனை இதுக்கு நம்ம ஆட் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அப்ப இது வந்து மோர் தென் 2 டைப்ஸ். இங்க எஸ் ஆர் நோவும் சொல்லுது, அது இல்லாம இன்னொரு விதமான விஷயத்தையும் சொல்லுது. அப்படிங்கும்போது இது வந்து மோர் தென் 2 டைப்ஸ் இல்லையா? அப்போ வந்து இது பைனரி கிளாசிஃபிகேஷன்ல வராது. அப்போ வந்து இது என்னன்னா மல்டிபிள் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஓகேவா? இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே நம்ம கோடிங்ல பார்ப்போம். ஜஸ்ட் இந்த தியரியை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இந்த இந்த தியரி நம்ம தெரியாம இந்த விஷயம் தெரியாம நான் இப்போ டைரக்டா உங்களுக்கு வந்து கோடிங்ல போட்டு இதுதான் நம்ம இப்படிதான் ஃபீட் பண்றோம், இது இப்படி சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு ஒண்ணுமே புரியாது இல்லையா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தியரியை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷன் நான் சொன்ன மாதிரி. இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பர்வைஸ் லேர்னிங்ல ரிக்ரெஷன் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு வரும். இந்த ரிக்ரெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம இந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு
ஒரு ஹவுஸ் ப்ரைஸை ப்ரிடிக்ட் பண்ற ஒரு மாடலை கிரியேட் பண்ண போறோம் அப்படின்னா, அந்த மாடல் ப்ரிடிக்ஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து ரிக்ரெஷன் டைப்ல வரும். எதனால அது ரிக்ரெஷன் டைப்? ரிக்ரெஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிளாசிஃபிகேஷன்ல பார்த்தீங்கன்னா, நம்ம எஸ், நோ அப்படிங்கிற ஒரு ஒரு எப்படி சொல்றது? இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லும் இல்லையா? இப்ப ரிக்ரெஷன்னா என்னன்னா, இது வந்து ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூவ குடுக்கும். உதாரணத்துக்கு பிரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா, ஒரு ரேஞ்ச் ஆஃப் வேல்யூ இல்லையா? இது வந்து ஒரு 2 டைப்போ, 3 டைப்பான வேல்யூ மட்டும் இருக்காது. இப்ப இது 1,00,000மாவும் இருக்கலாம், 1,20,000 இருக்கலாம், 1,20,000 புள்ளி டாட் டெசிமல்லயும் போகலாம். ஸோ இதுக்கு வந்து ஒரு ரேஞ்ச் இருக்கு. இந்த ரேஞ்சில இருந்து இது வரைக்கும் அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் இருக்கு. ஸோ இந்த மாரி ரேஞ்சுக்குள்ள இருக்க விஷயத்த நம்ம பிரெடிக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா ரிக்ரெஷன் ப்ராப்ளம். ஸோ இந்த இப்போ ஸோ இந்த இந்த எக்ஸாம்பிள்ல பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆம், ஒ ஒ ஒரு ஒரு வீட்டோட பிரைஸ கால்குலேட் பண்றதுக்கு உண்டான ஒரு டேட்டான்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து நம்பர் ஆஃப் ரூம்ஸ் இருக்கு. ஸ்கொயர் ஃபீட் அந்த வீட்டோட என்ன ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதுல எத்தனை பெட்ரூம்ஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கிற வீட்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எவ்வளோ போட்டிருக்காங்க? ஒரு 10,00,000 போட்டிருக்காங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவும் ஒவ்வொரு வீட குறிக்குது இந்த இடத்துல. ஸோ இப்ப இத வச்சு நாம வந்து ஒரு மாடல கிரியேட் பண்றோம். ஓகே. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன சொல்லும் அப்படின்னா, இந்த பிரைஸ குடுக்கும். ஹவுஸ் பிரைஸ் ப்ரெடிக்ஷன். ஸோ இது வந்து நம்ம ட்ரெய்னிங் பண்ண போற மாடல் டேட்டா. இப்ப நம்ம 5வதா இப்ப இந்த இது இந்த டேபிள்ல இல்லாத ஒரு டேட்டாவ இந்த மாடலுக்கு இப்ப நம்ம ப்ரொவைட் பண்றோம். இந்த 3 ஃபீச்சர்ஸ மட்டும் குடுக்கணும் அப்படின்னா, இந்த 4வது ஃபீச்சர வந்து இந்த இந்த 4வது அவுட்புட் பிரைஸ வந்து இந்த மாடல் குடுக்கும். ஸோ இந்த மாரியான இந்த விதமான டேட்டால இருந்து நம்ம ஒரு மாடல கிரியேட் பண்றோம் அப்படிங்கிற பேரு தான் வந்து ரிக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அடுத்தது பார்க்க போறோம் அப்படின்னா, அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல நீங்க என்ன பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க உங்ககிட்ட இருக்க டேட்டால லேபிள்ஸ் இருக்கும். நீங்க அந்த ஹார்ட் பேஷண்ட் டிசீஸ் கண்டுபிடிக்கிற டேட்டாவா இருக்கட்டும், இல்ல அந்த ஹவுஸ் பிரைஸ் கண்டுபிடிக்கிற டேட்டாவாக இருக்கட்டும். இந்த 2லயுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஃபீச்சரோட லேபிள் இருக்கு இல்லையா? ஸோ இங்க அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன டேட்டா அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்குமே தவிர, அது என்ன ஃபீச்சர் அப்படிங்கிறது லேபிள் இருக்காது மோஸ்ட்லி. லேபிள் இல்லாம ஒரு மெஷின் லேர்னிங் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கு பேர் தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஸோ இந்த டேட்டால பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு பர்ச்சேஸ் ஹிஸ்டரி, ஒரு சூப்பர் மார்க்கெட்டோட பர்ச்சேஸ் ஹிஸ்டரி, இல்ல ஏதோ ஒரு ஷாப்போட பர்ச்சேஸ் ஹிஸ்டரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன கஸ்டமர் ஐடி இருக்கு, அவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. ஸோ இத வச்சுக்கிட்டு, இப்போ இந்த கடைக்காரர் உங்ககிட்ட வந்து நீங்க இந்த டேட்டாவ வச்சுக்கிட்டு, என்னோட என்னோட கஸ்டமரோட பிஹேவியர நான் அனலைஸ் பண்ணணும். இந்த கஸ்டமர் வந்து எப்ப என்கிட்ட வாங்குறாரு? என்னங்கிறதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும். அப்படின்னு கேட்கறாரு. ஒரு ஒரு கஸ்டமைஸ்டு மெசேஜ் அவங்களுக்கு இப்போ அதாவது ஒரு சூப்பர் மார்க்கெட்ல உங்களுக்கு மெசேஜஸ்லாம் வரும் இல்லையா? இந்த டைம்ல வந்து இந்த 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 ப்ராடக்ட் டிஸ்கவுண்ட் குடுக்குறோம். அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? ஸோ இது எல்லாமே அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே. ஒரு ரெக்கமெண்டேஷன் பண்றது. இது எல்லாமே அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல வரும். ஸோ, இப்ப இதுல நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த டேட்டாவெல்லாம் நம்ம இந்த மாரி இந்த மெஷின் லேர்னிங் மாடல் வச்சு கிரியேட் பண்ணும்போது, இந்த மாரி டேட்டா சார்ட் கிடைக்கும். இத நம்ம யூஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஒரு 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 கிளஸ்டர பார்க்கலாம். இங்க பார்த்தீங்க இப்ப உதாரணத்துக்கு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, நம்ப ஒரு சார்ட்ல ப்ரொஜெக்ட் பண்றோம் அப்படின்னா, இந்த ஜாக்கெட், இந்த பர்ச்சேஸ் ஹிஸ்டரி, பர்ச்சேஸ் 1, பர்ச்சேஸ் 2 போடுறோம். ஒரு கஸ்டமருக்கும் பார்த்தோம்னா, இதுல நீங்க ஒரு 2 டைப் ஆஃப் இல்ல 3 டைப் ஆஃப் கிளஸ்டர பார்க்க முடியும். ஸோ இந்த கிளஸ்டர வச்சு இவங்க வந்து உதாரணத்துக்கு இவங்க வந்து எந்த சீசன்ல இந்த ப்ராடக்ட்ட வாங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு இது வந்து வின்டர், இது வந்து ஒரு சம்மர் சீசன்ல இவங்கலாம் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து வின்டர்ல இதெல்லாம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கும்போது, நீங்க உதாரணத்துக்கு இப்ப வின்டர் சீசன் வருதுன்னா, இந்த கஸ்டமருக்கு மட்டும் உங்களால வந்து அந்த பர்சனலைஸ்டு மெசேஜஸா அனுப்ப முடியும். ஒரு ரெக்கமெண்ட் பண்ண முடியும் உங்ககிட்ட இருக்க ப்ராடக்ட்ட. ஸோ இந்த மாரியான ப்ராப்ளம்ஸ சால்வ் பண்றதுக்கு பேரு தான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட நான் இந்த வீடியோ எண்டுல நான் காமிக்கிறேன். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கு. அந்த வெப்சைட் யூஸ் பண்ணி நீங்க வந்து ஒரு பிராக்டிகலாவே தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாரி ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். இப்போ இப்போ நீங்க ஒரு ப்ராப்ளம சால்வ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அந்த ப்ராப்ளம் வந்து ஆல்ரெடி வேற ஏதோ ஒரு மாடல்ல சால்வ் பண்ணியிருக்காங்க. அப்டின்னா, நீங்க அந்த மாடல யுட்டிலைஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான கஸ்டமைஸ அந்த மாடல் மேல பண்ணிக்க முடியும். ஆ இதுக்கு பேர் இந்த ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் டியூனிங் அப்டின்னு சொல்லுவோம். இந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸ்ல சம் ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ப கோடிங் செஷன்ல பார்ப்போம். அந்த ஹைப்பர் பாராமீட்டர்ஸ டியூன் பண்ற விதத்துல
உங்களுக்கு வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு இந்த எக்ஸாம்பிள்ல இருக்க மாரி, இந்த இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்போ வெறும் வெஹிக்கிள்ஸ மட்டும் தான் பிரெடிக்ட் பண்ணுது. காமிக்குது. ஓகேவா? இதே மாடல நீங்க யுட்டிலைஸ் பண்ணி, நீங்க வந்து ஒரு டாக் ப்ரீட வந்து சொல்ல முடியும். ஏன்னா, இதுல இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒண்ணு தான் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நீங்க இந்த இ இ இந்த டாகோட ஃபோட்டோஸ மட்டும் நீங்க இந்த மாடல வச்சு ட்ரெயின் பண்ணும்போது, சம் ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் வந்து டியூன் பண்ணும். அத நம்ம அந்த எக்ஸ்பெரிமென்ட்ல டியூன் பண்ணும்போது, உங்களுக்கு வந்து இதே மாடல் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து இல்லாம, நீங்க ஆல்ரெடி இருக்க எக்ஸிஸ்டிங் மாடல் மேல உங்களால டாக்க வந்து பிரெடிக்ட் பண்ண முடியும். அது என்ன ப்ரீட் அப்படிங்கிறத. ஸோ இது எல்லாமே நம்ப எக்ஸாம்பிள்ஸ்ல பார்ப்போம். ஓகே. நம்ம ஒரு ஒரு மெஷின் லேர்னிங் மாடல ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்ல இருந்து கிரியேட் பண்றது பார்த்தீங்கன்னா, வெரி எக்ஸ்பென்சிவ் ஆன விஷயம். இங்க நான் எக்ஸ்பென்சிவ்ன்னு எத சொல்றேன்னா, காஸ்ட்ட சொல்லல. அ உங்களோட கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் அதிகமா தேவைப்படும். சிபியூவோட பேண்ட்விட்த் அதிகமா தேவைப்படும். இதே நீங்க எக்ஸிஸ்டிங்கா இருக்க மாடல் மேல நீங்க கிரியேட் பண்ணும்போது, நீங்க கொஞ்ச நேரம் ட்ரெயின் பண்ணாலே போதும் அந்த மாடல. உங்களால ஈஸியா யுட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பேரு தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம். இந்த அ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட மாடல் வந்து ஒரு கேம் விளையாட வைக்கிறோம். ஓகே. அந்த கேம் பார்த்தீங்கன்னா, இப்ப செஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல உங்க மாடல் வந்து தோத்துருச்சு. ஸோ தோத்ததுனால, அதுக்கு வந்து ஸ்கோர் ம அது அதுக்கு வந்து ஒரு -1 அப்படிங்கிற ஸ்கோர குடுக்குறோம். ஓகே. அதே 2வதா வந்து பார்த்தீங்கன்னா, அதே கேம்ம விளையாடுது. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சிருச்சு. இப்ப வந்து +1 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர குடுக்குறோம். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ்லி இந்த ஸ்கோர வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். இது வந்து அதிகமாகுதா? கம்மியாகுதா? அப்படிங்கிற விஷயத்த பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அப்படி பார்த்துக்கிட்டே இருந்து, இது வந்து என்னன்னா, இந்த ஸ்கோர் மேல ஒரு ஈகரா இருக்கும். இத நம்ம எப்படி இன்கிரீஸ் பண்றது? அப்படிங்கிற மாதிரியே இத நம்ம டிசைன் பண்ணுவோம். அந்த மாதிரி பார்க்கும்போது, இது வந்து இதுவே ஆட்டோமேட்டிக்கா டியூன் பண்ணிக்கும். அந்த ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் டியூன் பண்ணி, இப்ப அது தோத்துச்சு, அந்த அந்த கேம்ல அது லூஸ் ஆச்சு அப்டின்னா, ஆ ஆ மறுபடியும் அதோட சம் ஹைப்பர் பாராமீட்டர்ஸ் வச்சு டியூன் பண்ணும். மறுபடியும் அந்த கேம விளையாடும். மறுபடியும் ஜெயிக்கும். மறுபடியும் அது தோக்கும். மறுபடியும் ஜெயிக்கும். இந்த மாரி மாறி மாறி நடக்கும்போது, இந்த ஹைப்பர் பாராமீட்டர் வந்து டியூன் ஆயிட்டு, உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்ட் ரிசல்ட்ட குடுக்கும். ஸோ, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் தான் ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங் அப்டின்னு சொல்லுவோம். ஸோ, இதுதான் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங் அவைலபிளா இருக்கு. இதில நம்ம மேஜரா என்னென்ன பார்க்க போறோம் அப்டின்னா, சூப்பர்வைஸ்ட், அன்சூப்பர்வைஸ்ட் அண்டு ட்ரான்ஸ்ஃபர் லேர்னிங். இந்த ரீஇன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங்க பார்த்தீங்கன்னா, நம்மள்ட்ட நியூரல் நெட்வொர்க்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில கைஸ். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மெஷின் லேர்னிங். ஆ நம்ம அடுத்த வீடியோல இத வந்து நம்ம எக்ஸ்பெரிமெண்டலா பார்ப்போம். நம்ப அ வேற இந்த லோக்கல் என்வைரன்மென்ட்லாம் எப்படி செட்டப் பண்றது? அப்புறம் லோக்கல் என்வைரன்மென்ட் செட்டப் பண்ணவாட்டி, நம்ம இந்த ஒவ்வொரு மாடல் ட்ரெய்னிங் அண்ட் அனலைசிங், டேட்டா கலெக்ஷன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பிராக்டிகலா பார்ப்போம். பிராக்டிகலா பார்த்துட்டு, நம்ப இந்த மெஷின் லேர்னிங் மாடல்ஸ கிரியேட் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ அன்டில் தென் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா வரும். யாஹ்! தேங்க் யூ. பாய்.